அத்தை, என் குழந்தை வேற தென்முழுக்க குழந்தை வேறன்னு நான் நினைக்கல. கொண்டு போய் கொடுங்க, இந்தாங்க. உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா, நீ நல்லா இருப்ப. தொட்டில போட்டதுக்கு அப்புறம் தூக்க சொன்னா அசிங்கமாயிரும். அதான் போடுறதுக்கு முன்னாடியே புடிச்சு இழுத்துட்டேன். ஏனே, நீ தானே இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. உன்னோட குழந்தை தானே இந்த வீட்டோட முத வாரிசு. இப்ப பேர் வைக்கிறதையும் ஒன்னா வச்சு அதனால ஏன் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா? இதுதான் உன் பிரச்சனையா? அப்படின்னா முதல்ல பேர் வச்சிருவோமா? ஏதாவது தோஷம் இருந்தா பின்னாடி அதை சரிப்படுத்திக்குவோம். சரி பண்ணலாமா? அப்ப சரி. அப்படின்னா இந்த குழந்தையோட காலை சரி பண்ணுங்க. அக்கா, உங்க பிரச்சனையில இப்ப எதுக்கு என் குழந்தைய எடுக்கிறீங்க? ஐயோ அம்மா, வாமா, உலக மகா நடிகை. உன் நடிப்பை இங்க எல்லாரும் நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்லும் போதே உனக்கு நடுங்குதே. ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு எப்படி நடுங்கும்? இத பாருங்க மாமா, 2 குழந்தைக்கும் ஒன்னா பேர் வைக்கிறத என்னால ஒத்துக்கவே முடியாது. யார் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏய், இங்க பாரு, இந்த குழந்தைக்கு தான் முதல்ல பேர் வைக்கணும்னா என்னடி பண்ணுவ? உங்க மரியாதைக்கு சேர்த்து தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, இந்த குழந்தைக்கும் சேர்த்து தான் பேர் வைக்க போறீங்கன்னா, இந்த குழந்தையையும் இந்த வீட்டோட வாரிசுன்னு எல்லார் முன்னாடி சொல்ல போறீங்கன்னா, அடுத்த நிமிஷம் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். மாமா, உங்க முடிவு என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்க என்னைக்கு என் குழந்தைய தூக்கி இருக்கீங்க? இரு லட்சுமி, தென்மொழி அன்னைக்கு இருக்கிற எல்லா உரிமையும் நமக்கும் இருக்கு. என்ன முடிவோ அது அப்பாவே சொல்லட்டும், அப்புறம் நம்ம போலாம். தேனு, உங்க மாமனார் எப்பவும் லட்சுமி பக்கம்தான். வாடி, நம்ம போலாம். மா இரு, நாம எதுக்கு போனோம்? எவ்வளவோ அவமானத்தை பார்த்தாச்சு. இந்த பெரிய மனுஷன் என்னதான் சொல்றாருன்னு பாப்போம், கேட்டுட்டே போலாம். இப்படி 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னா இவரால என்ன பதில் சொல்ல முடியும்? இவருக்கு வள்ளியம்மா, எல்லாரும் நான் சொல்றத முழுசா கேளுங்க. இந்த வீட்டோட மூத்த வாரிசுக்கு தான் முத மரியாதை. அவனுக்கு தான் இன்னைக்கு நாங்க பேர் வைக்கிறோம். அப்பா, பேசாம இருங்க. நல்ல விசேஷம், நம்மளால கேட்டு போக வேண்டாம். வாங்க. லட்சுமி, இல்லம்மா. என் குழந்தைக்கு மட்டும் தான் பேர் வைக்க போறீங்களா? ஐயோ மாமா, மாமா ரொம்ப சந்தோஷம் மாமா. ஐயோ மாமா, நான் ஏதாவது பேசிருந்தா என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. அக்கா, என் குழந்தைய காயப்படுத்தி பேசிட்டீங்களேன்னு தான் நான் கண் கலங்கிட்டேன். சரி விடுங்கக்கா, இவனுக்கு என்ன தெரிய போகுது? இவனுக்கு எதுவும் தெரியாது. இவனுக்கு நாங்க எங்க ரூம்லயே பேர் வச்சுக்கிறோம். அத்தை, இந்த விசேஷம் நல்லபடியா நடக்கட்டும். அக்கா, அக்கா, என்னங்க இது? என்னங்க? சக்தி, உங்க போன்ல வீடியோ கால் பண்ணுங்க. ஐயோ அம்மா, என்னம்மா பாத்துட்டு நிக்கிற? ஐயோ ஐயரே, ஆரம்பிங்க, டைம் ஆகுது. மா, குழந்தை தொட்டில போடுமா. இத தூக்கி வெளியில போடு. என்னங்க, குழந்தைக்கு கொடுங்க. அர்ஜுன், நாட்டாமையோட பேர அர்ஜுன்.
நமः. என்ன பேர் வைக்கலாங்க? உனக்கு பிடிச்ச பேரையே வச்சிடலாம். இல்ல வேண்டாம், உங்களுக்கு பிடிச்ச பேரு வைங்க, அதான் நல்லா இருக்கும். அமர் அமர் அமர். நீ வை. அமர் அமர் அமர். என் அதிர்ஷ்டக்கார பேர நாட்டாமையோட பேர அர்ஜுன் குட்டிமா, அர்ஜுன் செல்லம். ஓடுடா ஓடுடா. ஐயோ என் ராசா. அமர் அமர் அமர். எனக்கு எதுக்கு இந்த தண்டனை? 10 மாசம் சுமந்து பெற்ற பிள்ளைய நான் பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு உரிமை இல்லாதவ என்கிட்ட சத்தியம் கேக்குறா. நான் ஊமையா வாய முடிக்கிட்டு இது எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுருக்க. என் குழந்தைக்கு பேர் வைக்கிற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. 4 பேருக்கு முன்னால நான் ஏத்துக்கிட்ட குழந்தைக்காவது பேர் வைக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம்ல. என்னையும் உன்ன மாதிரி கல்லு நினைச்சிட்டல. செஞ்ச சத்தியத்தை காப்பாத்தணுமேனு என் குழந்தைய பார்க்காம நான் விலகி விலகி போறேன். இப்படி விலகி விலகி ஒரு நாள் என் குழந்தை அவன் வாயாலே நீ யாருன்னு கேக்குற மாதிரி வச்சிடாத. என் வேதனை உனக்கு புரியல. நான் அப்படி ஒரு சத்தியம் பண்ணது முட்டாள்தனம் தான். காலம் முழுக்க என் குழந்தைய பார்க்காம என்னால இருக்க முடியாது. இப்பவே நான் பாதி பைத்தியமாயிட்டேன். அவனோட நினைப்பே என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கு. என் குழந்தைய ஒரு தடவையாவது பார்க்கணும்னு என் மனசு ஏங்குது. சத்தியத்தை மீறவும் முடியாம, அவனை பார்க்கவும் முடியாம தினம் தினம் நான் செத்து பொழிச்சிட்டு இருக்கேன். நீ என் கஷ்டத்தை விலகி நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கல. நான் துடிக்கிறதா உனக்கு பிடிச்சிருக்குன்னா இதையும் பாரு. என் வேதனையை பார்த்து இன்னும் ரசி. ஐயோ என்ன குழந்தை அழுகுது. ஏமா தேனு என்ன தூங்கிட்டு இருக்கா? தேனு வாடா. செல்ல 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 செல்ல. என்னடி செல்ல குட்டி, பசிக்குதாடா? இங்க பாரு, உங்க அம்மா படுத்திருக்கா சாப்பிடாம. இந்த எழுப்பி அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் உனக்கு கொடுக்க சொல்றேன்டி. அம்மாடி தேனு, குழந்தை அழுகுறாம்மா. ஏன் தெரியுமா? என்னம்மா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க? அழாதிரி அழாதிரி செல்லம். குட்டி செல்லகுட்டி, என் குட்டி தாங்கம்மா. தேனுமா தேனு, இங்க பாரு, உனக்கு பிடிச்ச வத்த குழம்பு அப்பளம் பொரிச்சு வச்சிருக்கேன். எழுந்துருமா. இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்காளே. இந்த வர எந்திரிச்சு வாடி. அம்மா போய் பார்த்துட்டு வரட்டுமா? கூட்டு வரோம். ஓனுடா ஓனுடா.
தேனு, அம்மா தேனு. இதையும் குடிக்காம வச்சிருக்கா, குழந்தை வேற அழுதுட்டு இருக்கு. அம்மா தேனு, செல்லம். அம்மா. ஐயோ, ஐயோ, சுடுதே. அம்மா கண்ணு. செல்லம், தேனுமா, அம்மாடி, அம்மாடி என்னடி ஆச்சு கண்ணு? எந்திரிமா மாமா, மா உடம்பெல்லாம் சுடுது பாடுறா கண்ணு. ஐயோ அம்மா முடியலம்மா. ஐயோ இல்லம்மா, மெதுவா எந்திரிமா, எந்திரிச்சு உட்காந்துடுறா கண்ணு. மெல்ல மெல்ல, எனக்கு முடியலம்மா. மெதுவா மெதுவாடா. இப்படி கொதிக்குதே நெருப்பா. வா புலம்பாதிரி. ஏன் கண்ணு உடம்பு இப்படி இருக்குன்னா நீ அம்மா கூப்பிட வேண்டியதானே? எங்கம்மா உன் வீட்டுக்காரரு? ஐயோ அந்த தண்டக்கார மாந்திரம் எங்க போச்சுன்னே தெரியலையே. அம்மா வாமா நம்ம ஹாஸ்பிடலுக்கு போல. சரி சரி வா 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 வா. ஏய், இரு, 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 இரு. என்னம்மா? ஏண்டி செல்லம், நீ யாரு? இந்த வம்சத்தோட வாரிசை பெத்து கொடுத்திருக்கிற. உனக்கு ஒண்ணுனா இந்த வீடே ரெண்டாக வேண்டாமா? ஐயோ அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாமா? இரு. ஏண்டி நாம ஆஸ்பத்திரிக்கு போனோம்? ஆஸ்பத்திரியை இங்க கொண்டு வந்துடுறேன்டி. 10 நிமிஷம் நீ வெயிட் பண்ணு. இதோ வரேன். ஐயோ அம்மா. தேனு, உனக்கு ஜுரம் வந்தது நல்லதுக்கு தான். ஃபீவர் உனக்கு, டெம்பரேச்சர் இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு ஏற போகுது பாரு. மாப்ள, மாப்ள. ஐயோ ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குது அம்மா. ஐயோ என் செல்லம், அம்மாவால முடியலப்பா, விட்டுரு. மாப்ள, மாப்ள. என்ன சம்பந்தி? என் பொண்ணு சிங்கக்குட்டி மாதிரி உங்க வம்சத்தை வளர்க்க ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்திருக்கா. அவளை கவனிக்கிறதுக்கு இந்த வீட்ல ஆளே இல்ல. ஏன் அவளுக்கு என்னாச்சு? தெரியலையே சம்பந்தி. 2 நாளா சாப்பிடவே இல்ல. கேட்டா பசிக்கலங்கறா, படுத்தே இருக்கா. தூங்கலையாடின்னு கேட்டா தூக்கம் வரலங்கறா. பச்சை உடம்புக்காரி. இப்படி தூங்காம பட்னியா கிடந்தா எப்படிங்க குழந்தைக்கு பால் கொடுப்பா? மாப்பிள்ளையாவது ஒரு வார்த்தை என்னன்னு கேக்குறாரா? பெத்த வயிறு துடிக்குதுங்க. இதே என் வீட்டுக்காரர் உயிரோட இருந்திருந்தா அவளை நான் இங்க அனாதை மாதிரி விட்டுருப்பனா? என் பொண்ணுக்கு என்னால ஒரு நல்லது பொல்லது செஞ்சு கொடுக்க முடியாம என்னை இப்படி முண்டச்சியாக்கி இந்த வீட்ல முடக்கி வச்சிருச்சு. சம்பந்தி அம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க. சம்பந்தி அம்மா, என்னாச்சு? தெரியலீங்க, சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. தேன்மொழி சரியா சாப்பிடலையா? சம்மந்தி, அவளை நாங்க செல்லமா வளர்த்தோம். ஒரு மாட்டு பாலை ஒரே மூச்சா குடிப்பா. இப்ப பச்சை தண்ணி கூட பல்லுல படாம படுத்திருக்கா. சம்பந்தி அம்மா, என்ன விஷயம் சொல்றீங்களா? என்னப்பா எல்லாரும் எங்கே நின்னுட்டு இருக்கீங்க? ஏய், உன் பொண்டாட்டி 2 நாளா சாப்பிடலையாமாடா? யாருப்பா சொன்னது? உன் மாமியார் தான். அம்மா, நான் தான் நைட்டு பிரியாணி வேணும்னு கேட்டா வாங்கி கொடுத்தேன். மாப்பிள, அத அவ சாப்பிடவே இல்ல. காலையில நான் தான் அந்த குப்பையில போட்டேன். இப்ப உடம்பெல்லாம் கொதிக்குது. அவ்வளவுதானே? ஏய், அவங்க பயப்படுறாங்கடா. என்னன்னு போய் பாடுறா. வாங்க நாம போய் பார்க்கலாம். ஆமா சம்பந்தி, நீங்களே போய் பாருங்க. என் பொண்ணு 2 நாள்ல துரும்பா இழைச்சு போயிட்டா. அம்மா, போய் உங்க வேலையை பாருங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். இல்லடா, அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்கல்ல. அதுதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்லம்மா. ஏய், நீ சும்மாடா. வள்ளியம்மா, வா நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வீட்டோட வாரிசு கொடுத்ததாவா? பெண்மொழி, என்னமாச்சு? பெண்மொழி, அம்மாடி தேனு. ஐயோ, உடம்பு கொதிக்குதுங்க. ரெண்டு அறிவு கட்டவன பொண்டாட்டி கவனிக்காம என்னடா குடும்பம் நடத்திட்டு இருக்க? முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. சம்பந்தி, அவளால நடக்க கூட முடியல. சரி, அப்ப டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுடா. நானும் அதுதான் சொல்லலாம்னு நினைச்சேன். ஏய், சீக்கிரம் ஃபோன் பண்ணு டாக்டருக்கு. பயப்படாதம்மா, ஒன்றும் ஆகாது. ஒரு ஊசி போட்டா எல்லாம் சரியா போயிடும். சரிங்க மாமா. டேய், என்னடா ஃபோன் பண்ண சொன்னா யோசிச்சுட்டு இருக்க? ஃபோன் பண்ணு. ம்.
ஹலோ 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 இப்ப யார் பேசுறதுன்னு சொல்றீங்களா இல்ல இந்த நம்பர் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணவா? அம்மா அம்மா நான் தாம்மா வசந்த். நீங்க கோவப்படுவீங்கன்னு தான் பேசாம இருந்தேன். என்னடா உன்னை வேற இடத்துல தங்க வச்சுட்டு என்கிட்ட காணோன்னு டிராமா பண்றாங்களா? இல்லம்மா, நான் எங்க இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. முளைச்சு 3 இலை விடல அதுக்குள்ள போய் நீ எங்க இருக்கன்னு அவருக்கு தெரியாதுல்ல. ஆனா நீ போன் பண்ணி பேசுவ, அந்த ஆளு உன்கிட்ட போன்லயே கொஞ்சுவான். இது எதுவும் தெரியாத முட்டாள் மாதிரி இந்த வீட்ல நான் இருக்கணும். உங்க அம்மா ஆரம்பிச்சு வச்ச நாடகத்தை நீ கண்டினியூ பண்றியாடா? என்ன திட்டுங்க, அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க. அவங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். இனிமே நான் ஃபோனும் பண்ண மாட்டேன். நான் நல்லா இருக்கேன். என்னை பத்தி கவலைப்பட வேணான்னு அப்பா கிட்ட சொல்லிடுங்க. நான் வச்சிடுறேன். டேய் டேய் இரு. இப்போ நீ எங்க இருந்து பேசுற? வேணாம்மா, அது யாருக்கும் தெரிய வேணாம். இனிமே நான் உங்க வாழ்க்கையில வந்து உங்க சந்தோஷத்தை கெடுக்க விரும்பல. டேய் இப்போ நீ எங்க இருக்கன்னு சொல்ல போறியா இல்லையா? சாரி. டேய் வசந்த், வசந்த், ஹலோ. ஆக பாதுகாப்பா ஒரு இடத்துல இருக்கான். அவன் பொய் சொல்றானா இல்ல அவனை காணோன்னு எங்க அப்பனும் புள்ளியும் தேடிட்டு இருக்கிறது உண்மையா? உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த நம்பரை வச்சு அவன் இருக்கிற இடத்துக்கு நாம போகணும். மாப்பிள, கார் சத்தம் கேக்குது. டாக்டர் வந்துட்டாங்க போல இருக்கு. போய் பாருங்க மாப்பிள. ஏன் அவசரப்படுறீங்க? சாதாரணமான ஜுரமா தான் இருக்கும். ஏன்னு இதெல்லாம் ஓவரா தெரியல? இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்க போய் டாக்டரை கூட்டிட்டு வாங்க. மாமாக்கு என் மேல இருக்கிற அக்கறை கூட உங்களுக்கு இல்லல்ல? அதானே நான் பாத்துக்கிறேன்னு அவங்களே அனுப்பிட்டு இப்ப நீங்களும் போக மாட்டீங்கன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? சரி, போய் பார்த்துட்டு வரேங்க. வாங்க டாக்டர். என்ன தங்கவேல், எனிதிங் சீரியஸா? நீங்க தான் பார்த்து சொல்லணும். வாங்க டாக்டர் அம்மா, வாங்க வாங்க. என் பொண்ண பாருங்க, துரும்பா இழைச்சிட்டா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இவ உயிரை காப்பாத்திருங்க. அத்தை, தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள. ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெத்து வச்சிருக்கேன். அம்மா ஒண்ணு கவலைப்படாதீங்க, என்னன்னு பாக்குறேன். தென்மொழி கொஞ்சம் எழுந்து உட்காருமா. ஐயோ என்னால முடியலையே. எந்திரடா, மெதுவா எந்திரி கண்ணு, மெதுவா எந்திரி. மெதுவாமா, பாத்து 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 உட்காருமா. ஐயோ மெதுவாமா, உடம்பெல்லாம் மெதுவா. வலிக்குது. சரி சரி. ஐயோ அம்மா முடியலையே. ஜுரம் அதிகமா இருக்கே. ஐயோ டாக்டர், பசிக்கவே மாட்டேங்குது டாக்டர். அப்புறம் வாயெல்லாம் ஒரே கசப்பா இருக்கு. ஐயோ உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது டாக்டர். தூக்கமே வர மாட்டேங்குதே. இருங்க, செக் பண்ணி பாப்போம் என்னன்னு. கொஞ்சம் பொறுத்துக்குமா. ஐயோ அம்மா, மூச்சு கொஞ்சம் இழுத்து விடுங்க.
ம் இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்து விடுங்க.